ஈரான் ஈராக் யுத்தம் பயங்கர படுமோசமாக நடந்து கொண்டிருக்கிறேன் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கைக்குள்ள இப்போ நான் நினைக்கிறேன் அமெரிக்கா களமிறங்கி இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த யுத்தம் இன்றைக்கு நாளைக்கு முடிய போகிற யுத்தம் இல்லை. ஒன்றில் ஈரான் முழுமையாக ஈராக்கிட்ட போய் அல்லது அமெரிக்கா ஈரானை முழுக்க இல்லாமல் பண்ணுகின்ற ஒரு முடிவில் தான் நிற்கும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லாது இன்டர்நேஷனல் ஜியோ பொலிட்டிக்ஸ். ஆனால் என்றால் அதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஜாழ்பானிஸ் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அதாவது இப்போ இந்த ஈரான் ஈராக்குக்கு சண்டை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு தவறுதெல்லாம் ஒரு மாறி தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்துக்கு பார்த்தோம்னா அதுக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஒரு நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இந்த விடயம் கூட தெரியாமல் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி பலவிதமான கருத்துக்கள் வந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ சிலர் கதை கேட்கல ஒரு சில விஷயங்கள் தண்ணில மறந்து உணர்ச்சி வசப்பட்டு சில வேளை கதைக்குள்ள சில விஷயங்கள் மாறுபடுறது வழக்கம் தான். அதே மாதிரியான ஒரு சம்பவம் மாதிரி நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோமே. அப்படி இருக்கைக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அவர்களும் சில இடங்கள்ல பேசக்குள்ள தட்டு தடுமாறி சில விஷயங்கள் பேசினதை ஏகப்பட்ட பேர் அதை ட்ரோல் பண்ணி அதை பற்றி எல்லாம் கதைச்சிருந்தவர். அதாவது இளங்குமரன் எம்பிக்கு ஒரு பொது வெளியில பேச தெரியவில்லை அப்படி என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தவர். அப்ப இது ஒரு தவறுதலா நடந்த விஷயம் வேண்டா, அதுவும் ஒரு தவறுதலா நடந்த விஷயம் தானே. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா இன்றைக்கு நான் இந்த விஷயத்தை பார்க்கக்குள்ள இதை நான் கதைக்க வேணும் அப்படி என்று சொல்லி நினைத்திருந்தேன். ஏன்னா எல்லாரும் பல முறைகள்ல இளங்குமரன் எம்பி பேசினதை அப்படியே போட்டு போட்டு அடிச்சிருந்தேன். அதாவது இளங்குமரன் எம்பிக்கு ஒழுங்கா கதைக்க தெரியல. இது ஒரு தவறுதல்னா கட்டாயம் அதுவும் ஒரு தவறுதல் தானே. அதுல எந்த விதமான மேற்றமும் இல்லை தானே. இப்போ இன்றைக்கு நான் இதை கதைக்க வேணும்னு நினைச்சேன்னு சொல்லியாச்சு. இப்போ முக்கியமா நாங்கள் கதைக்க வேண்டிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், ராமநாதன் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறார். இப்ப பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரப்போகுது என்கின்ற மாதிரியாக அவர் ஒரு கருத்தொள்ள சொல்லியிருக்கிறார். அதாவது இப்போது உங்களுக்கு வடக்கு மாகாணத்துல பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எனக்கறிய இன்றைக்கு நான் கதைச்சேரியிலிருந்து கேள்விப்பட்டேன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு இடமே போறதுக்கோ வாரத்துக்கோ பெட்ரோல் இல்லை என்றொரு எல்லாமே வந்து கொண்டிருக்கு. இப்ப அவருடைய கருத்து நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா உண்மையில பார்த்தோம் என்று சொன்னா எரிபொருளுக்கு எந்த விதமான ஒரு தட்டுப்பாடுகளும் கிடையாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூட இந்த விஷயத்தை சொல்லி இருக்குது. இலங்கையில பெட்ரோலுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் இன்றைய தினத்தில இருந்து உடனடியாக அமுலுக்கு வர வகையில ஒரு விஷயம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால். அதாவது என்னன்னு சொன்னா இது கேனுகள் போத்தல்கள்ல பெட்ரோல் எரிபொருள் வாங்குறதுன்றது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அப்படி இந்த கேன்கள் போத்தல்கள்ல பெட்ரோல் கொடுக்கிறதை அறிந்தால் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்கின்ற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே ஒரு தட்டுப்பாடு கிடையாது. ஆனா இப்படியாக பெட்ரோலை வாங்கி கொண்டு போய் பதுக்கி வைக்கிறதால தட்டுப்பாடு என்பது கட்டாயமா வரும் தானே. அதனால இப்படி இந்த பெட்ரோல் இதுகள்ல கொடுக்க கூடாது என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு பெரிய அறிவித்தலோடு உடனடியாக அமுலுக்கு வர்ற வகையில சொல்லப்பட்டிருக்குது. ஆக மொத்தத்துல இந்த பெட்ரோல் பதுக்கிற வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டினீங்கன்னா எல்லாருக்கும் பெட்ரோல் கிடைக்கும். ஆக இந்த பெட்ரோலுக்கு தட்டுப்பாடுன்றது முற்று முழுதாக அது ஒரு பொய்யான விஷயம் தான். அடுத்த ஒரு விஷயம், யாழ்ப்பாணத்துல அடுத்தடுத்து சோகத்தை தார மாதிரியான மரணங்கள் நிகழ்ந்திருக்குது. என்ன விஷயம் சொன்னால் இப்ப முதலாவது பார்த்தோம்னால் நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்குது இந்த சம்பவம் ஒன்று. அதாவது நேற்றைய தினம் ஒரு 20 வயது இருக்கக்கூடிய இளைஞன் யாழ்ப்பாணம் கந்தர்மட பகுதியினை சேர்ந்திருக்கிற ஒரு இளைஞன் வீட்டுல இருந்து டீயும் கேக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்களோ திடீரென்று அவருக்கு ஒரு மயக்கம் வர மாதிரி இருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போன அவர் மரணத்தை தழுவி இருக்கிறார். அதே மாதிரியாக இன்னும் ஒரு 62 வயது இருக்கக்கூடிய முதியவர் ஒருவர் திடீரென்று வாந்தி எடுத்து அவரும் ஒரு மரணத்தை தழுவி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் புகையிரத தண்டவாளத்துக்கு அருகாமையில இருந்த இளைஞன் மேல அந்த புகையிரதம் மோதி அந்த இளைஞன் பரிதாபகரமா மரணத்தை தழுவி இருக்கிறார். இந்த விஷயங்களை பார்க்கக்குள்ள சில விடயங்கள் எங்களுக்கு ஆபத்தான விஷயங்கள் என்று தெரிஞ்சும் நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னால் அதுல குற்றச்சாட்டு யார் இல்ல, அந்த விஷயத்தை செய்கிறார்கள் தான். அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு தெரியக்கூடிய இந்த அபாயகரமான இடங்கள்ல இருந்து நாங்கள் தான் எங்களை காப்பாற்றிக் கொள்ளோடும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு துன்ப சம்பவம் ஒன்று நடந்திருக்குது சாவகச்சேரியில. 6 வயது குழந்தை ஒன்று கிணற்றுக்குள்ள விழுந்து உயிரிழந்திருக்குது. காரணம் என்னன்னா அந்த கிணற்றுக்கு மேல ஒரு வலை ஒன்று சுத்தி கட்டப்பட்டிருந்ததா, அந்த வலைக்கு மேல குதித்து விளையாடினதுல அந்த குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்து பலியாகி இருக்குது. இதுல
பார்த்தோம்னா அந்த நேரத்துல அந்த வீட்டுல யாருமே இருக்கையில பிறகு வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் குழந்தை வந்து கிணற்றுக்குள்ள இப்படி சடலமா இருந்தது அவர்கள் வந்து அவதானிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கணும். இருந்தாலும் குழந்தை வந்து பலியாக்கி இருக்கு. இப்படி இந்த யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து துயர சம்பவங்கள் மரணங்கள் நடந்திருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று, அதாவது யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டு இப்ப வந்து பிரான்ஸ்ல வசிக்கக்கூடிய ஒரு கணவன் வந்து பலியான அந்த சோக செய்தியை கேட்டு மனைவியும் வந்து பலியாக்கி இருக்கின்றார். கணவன் வந்து குருநகர பிறப்பிடமாக கொண்டிருக்கின்றார். அதே மாதிரியாக மனைவி வந்து யாழ்ப்பாணத்துல பாசை ஊரை வந்து பிறப்பிடமாக கொண்டிருக்கின்றார். இருவரும் வந்து திருமணம் புரிந்து இப்பொழுது பிரான்ஸ்ல வசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி வசித்துக் கொண்டிருக்கிற நிலையில தான் கடந்த 16ஆம் தேதி கணவன் வந்து மரணத்தை தழுவி இருக்கின்றார். அதன் பிற்பாடு 17ஆம் தேதி கணவனுடைய உயிரிழப்பு தாங்க முடியாமல் மனைவியும் மரணத்தை தழுவி இருக்கின்றார். அப்ப பலர் இந்த விஷயத்தை பற்றி கதைக்கிறோம். என்னன்னு சொன்னா, ஒரு கணவன் உயிரிழப்பை தாங்க முடியாம மனைவியும் மரணிச்சு போறதெல்லாம் புராண காலத்துலதான் நடந்தது. இப்ப இப்படி எல்லாம் இருக்கிறது அபூர்வம் என்கின்ற மாதிரியாக உண்மையில பேசிக்கொள்ளினோம். எப்படி இருந்தாலும் ஒரு கணவன் பிரிவை தாங்க முடியாம மனைவி உயிரிழக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்துதான் நாங்கள் இன்றைக்கு பேச போற ஒரு விடயம், பார்க்க போற ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைய தினம் வந்து இந்த நாடாளுமன்ற அமர்வு நடைபெற்றிருந்தது. இந்த நாடாளுமன்ற அமர்வில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. அதாவது சஜித் அணியினருக்கும் அதே மாதிரியாக தேசிய மக்கள் சக்தி அணியினருக்கும் இடையிலேயே வந்து சலசலப்பு ஏற்பட்டு இடையிலேயே அந்த விவாதம் வந்து இன்றைய தினம் ஒத்தி வைக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த சபையில் நடந்த சலசலப்பால சபை ஒத்தி வைக்கப்பட்டு நாளைய தினம் காலை 9:30 மணி வரைக்கும் இந்த சபை அமர்வுகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்றைக்கு கொழும்புல வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கக்குள்ள பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அதாவது என்ன விஷயங்கள் என்று சொல்லி சொன்னால், சஜித் பிரேமதாசவை அந்த கட்சியினுடைய பிதாவாக பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய தலைமைத்துவம் சரியில்லாமை என்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே இப்பொழுது பிளவு ஏற்பட்டு அவர்களுடைய கட்சிக்குள் பல முரண்பாடுகள் வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சொல்லுகிறார். அதாவது சாணக்கியன் வந்து முன்னொரு காலத்துல ராஜபக்சர்களோட சேர்ந்திருந்தவர், பிள்ளையாரோடையும் சேர்ந்திருந்தவர், இப்போ தமிழரசு கட்சியில இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த தமிழின படுகொலைகளுக்கு காரணமா இருந்த கட்சிகளோட இப்ப தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க காத்திருக்கு. அப்படி என்று சொல்லி சொன்னால் தமிழின படுகொலைக்கு உடந்தையா போனவையோட தமிழரசு கட்சி இப்பொழுது வந்து சேர்ந்து பயணிக்குது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் தமிழரசு கட்சியை சாணக்கியன் எம்பியை சுமந்திரன் அவர்களை என்று சொல்லி இவர் கடுமையாக விமர்சனங்களை செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி எந்த கட்சிகளோடையும் சேர இல்லை, எந்த கட்சிகளோடையும் தேசிய மக்கள் சக்திக்கு டீல் கிடையாது என்று சொல்லியும் அவர் வந்து சொல்லி இருக்கின்றார். ஆக இன்றைய தினம் இப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த கெகலிய ரம்புக்வெல இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்தார். அவர் ஏற்கனவே முன்னிலையாகி இருந்தவர், இன்றைக்கு திரும்பவும் வந்து முன்னிலையாகி இருந்தவர். இப்படி முன்னிலையாகி இருக்கைகள் அவருடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. அதன் பின்னதாக அவர்களுடைய மனைவியும் மகளும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடமும் விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டதன் பிற்பாடு இவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் குடும்பமாக. அதாவது கெகலியவின் குடும்பமே அப்படி கைது செய்யப்படுது. கைது செய்யப்பட்டதற்கு பின்னதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படினும், ஆனால் அவர்களுக்கு வந்து பிணையில செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. என்னத்துக்காக இதில் இன்றைய தினம் கைதாகி இருந்தவை என்று சொன்னா, ஒரு பணப்பரிமாற்றத்துக்காக, அதாவது ஒரு பணத்தை மாற்றிய காரணத்துக்காக தான் இவையில் இன்றைய தினம் வந்து இப்படி கைது செய்யப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுகின்றதாக நாட்டுல இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. இது தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம். இன்றைய தினம் இதோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நன்றி உறவுகளை, தொடர்ந்து கதைப்பேன்.